கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கும் தேவன் உங்களோடு பேசும்படியாக உங்கள் நடுவில் கர்த்தர் கடந்து வருகிறார். மோசே மீதியான் தேசத்திலே ஆசாரியனாய் இருந்த தன்னுடைய மாமன் எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்படி மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது தேவனுடைய வல்லமை மோசேயுடைய கடந்து வந்தது. மோசேயோடு கர்த்தர் பேச முற்பட்டார். அப்படி பேசும் பொழுது எந்த விதத்தில் பேசினார் என்பதை நாம் கற்றுக் கொள்ளப் போகிறோம். 3வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினி ஜுவாலையால் ஜுவாலித்து எரிந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, பைபிளை வாசிச்ச உடனே எல்லாரும் என்னுடைய முகத்தை பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று அக்கினியாய் இருக்க வேண்டும். வெதுவெதுவாய் இருக்கும் பொழுது, குளிருமின்றி அனலுமின்றி இருக்கும் பொழுது பிசாசு நம்மை விழுங்கி போடுவதற்கு 1000 காரணங்களை, வழிகளை நாம் உருவாக்கி வைத்து விடுவோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அக்கினி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அக்கினி உடைய இருதயத்திற்குள் இருக்கும் பொழுது, அக்கினி அபிஷேகம் உடைய உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் சாபங்கள், இந்த உலகத்தின் அசுத்தங்கள் உன்னிடத்தில் வரும் பொழுது இந்த அக்கினி சுட்டெரித்து போடும். அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை. கர்த்தர் வந்து மோசேயோடு பேச ஆரம்பித்தார். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆகவேதான் நீங்களும் நான் ஜெபிக்கும் பொழுது அக்கினி வல்லமையோடு, அக்கினி பலத்தோடு அந்த பரலோகத்தை பூமியிலே கொண்டு வந்து இறக்கி காட்ட வேண்டும். ஏதோ கடமைக்காக ஜெபிப்பது அல்ல, ஏதோ பொழுதுபோக்காக ஜெபிப்பது அல்ல, ஏதோ மற்றவர்களுடைய பார்வைக்காக ஜெபிப்பது அல்ல. என் தகப்பன் என் இயேசு என் இருதயத்தில் இன்றைக்கு என்னோடு இடைப்பட வேண்டும். அவருடைய சத்தத்தை இன்னைக்கு நான் கேட்கணும். அவருடைய பிளானிங் என்ன, இன்னைக்கு என்னுடைய தேவ திட்டம் என்ன, இன்னைக்கு நான் எங்க போகணும், எப்படி பேசணும், கற்றுத்தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, கற்றுக் கொடுங்க. ஒரு சிறு பிள்ளையை போல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட வேண்டும். ஒரு சிறு குழந்தையை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் அழுது துடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறதுக்கு என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். வாசிங்க. தேவன் அவனை நோக்கி, கவனிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மோசே மோசே என்று கூப்பிட்டான். ஐயோ அடியேன் இருக்கிறேன் என்றார். 2 முறை கூப்பிடுகிறார் ஐயா, 2 முறை கூப்பிடுகிறார். ஒரு முறை இல்ல, மோசே மோசே. இன்னொரு விசை
தேவனாகிய கர்த்தர் இன்னொருவரை அழைக்கிறார். யார? சாமுவேலே. சாமுவேலே, சாமுவேலே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதற்கு இதோ அடியேன் என்றார். கர்த்தர் பேசுறார். கவனிங்க, கவனிங்க. ஜெபம் என்கிறது ஏதோ ஒரு சாதாரண காரியம் நீங்க நினைச்சிடாதீங்க. கிறிஸ்தவர்களாய் இருப்பது சுலபம். நான் கற்றுக் கொடுக்கிறேன். கிறிஸ்தவர்களாய் இருப்பது சுலபம், ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்வது கடினம். அல்லேலூயா சொல்லுங்களேயா. தேவ பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவரை பார்க்கிறதுக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு எப்படி தெரியுமா புறப்படணும்? நீ எந்திரி, நான் எந்திரி, நீ போ, நான் போல. என் தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் ஓடோடி வருவதற்கு என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறேனையா. பரலோகத்துக்கு நேரா உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறையா. அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தாலும் நீ பிழைக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த ஓட்டம். இப்போ உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பழகி கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆச்சாரம், ஆதாரம், ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேருவாயாக. என்னங்க? சேராயாக. ஆமென். நீங்க வராத, அக்கினி எரிகிறது. நான் அக்கினிமயமான தெய்வம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த தெய்வம் அன்பான தெய்வம், ஆறுதலானது. அவர் ஆறுதலின் தகப்பன் தான். கவனிங்க. என்றைக்கு இயேசு இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்கும்படியாக உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தோள் மீது சுமந்து கொண்டு நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ, அன்றைக்கு தேவாலயத்துடைய திரட்சிகளை இரண்டாக கிழித்தது. கிருபையின் காலம் ஆரம்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்றைக்கு வந்தாரு? கிருபையின் காலம். அப்போ ஆரம்பத்துல மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே என் பக்கத்துல வராத, கிட்டி சேராதே. கர்த்தர் சொல்றாரு, உன் கால்களில் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. ஆண்டவர் சொல்லி தராரியா, பாதரட்சை நீ கழட்டி போடு. கீழே வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீ நிற்கிற இடம் எது தெரியுமா? பரிசுத்த பூமி. அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தெய்வம் எப்படி தெரியுமா? ஜீவனுள்ள தெய்வம். மரித்து போன, மறந்து போன, ஸ்தோத்திரம், பார்க்காத தெய்வத்தை நீங்கள் நான் வணங்கவில்லை. மாறாக ஜீவனுள்ள தெய்வத்தை இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லணும்ல, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும்ல. அந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட அசைவாடி. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீ இருக்கிற இந்த பாதரட்சையை கழட்டி போடு. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், இந்த பாதரட்சை நீ கழட்டி போடு. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறாரையா, உங்களோட பேசிட்டு இருக்கிறார். என்னோடு கூட நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை இடைப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நீ வரவில்லை. தெய்வத்துடைய சத்தம் நான் ஆதாரமாக, according to the Bible. நான் சுயமா பேசுறதுக்காக, சொந்த கதை பேசுறதுக்காக நீங்க வரல. கர்த்தர் என்னை ஊழியக்காரன், வேலைக்காரன் எதற்கு வைத்திருக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக நீ வந்திருக்கிறாய். நீ இன்றைக்கு உன்னுடைய பாதரட்சை கழட்டி போடு. போன வருஷமே எத்தனை ரெசல்யூஷன் நீ பாஸ் பண்ண? வருஷத்தின் ஆரம்பத்தில் எத்தனை ரெசல்யூஷன்? நான் அதை செய்யற ஆண்டவரே, இதை செய்யற ஆண்டவரே, அதை விட்டுறேன், இதை விட்டுறேன். நான் எதையாவது நிறைய செய்ய முடிச்சுதா? தோற்று போய் தான் ஆண்டவரே வந்திருக்கிறேன். தோற்று போய் தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடு. கர்த்தருக்குள்ளாக தீர்மானம் எடுங்க. எப்படிப்பட்ட தீர்மானம்? எடுக்கிற தீர்மானம் கர்த்தருடைய வருகை மட்டும் அது நிலைத்து நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேயா.
ஆண்டவர் வருகை பற்றி இந்த தீர்மானத்தில் உறுதியாய், நான் சரியா சர்ச்சுக்கு போகணும் ஆண்டவரே, சரியா வேதத்தை வாசிக்கணும், சரியா கர்த்தருடைய பாதத்துல நான் நிலை நிற்கணும், நான் கிறிஸ்தவனா வாழணும். அல்லேலூயா. கிறிஸ்தவன் சொல்லிக்கிறது ரொம்ப ஈஸியா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழறது ரொம்ப கஷ்டம். நீங்க எந்த பாட்டில் நின்றுட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல எந்த எல்லையில நின்றுட்டு இருக்கீங்க கவனிங்க. பல நேரத்தில் இந்த உலகத்துல டிராவல் பண்ணதுக்கு நம்ம எவ்வளவு விரும்புறோம், நம்முடைய சொந்தக்காரர்களோட உலாவி பேசுவதற்கு நம்ம எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம். பல நேரத்துல நம்ம வேலை செய்யறதுக்கு எவ்வளவோ நேரத்தை நம்ம செலவு பண்றோம். ஆண்டோடைய பாதத்தில் வந்து இருக்கிறதுக்கு பிசாசு உன்னை விட மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்க வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள், அது பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட சில நேரம் அப்படியே சோர்வு, எப்படா முடியும், இப்பவே முடிஞ்சிருச்சா. நல்லா சிறு வயதுல ஆண்டோடைய பாதத்துல தாகத்தோடு இருப்பேன். யார் இல்லைன்றவரே, உங்களை தவிர யாரும் இல்லப்பா, உங்க பாதத்தை தவிர நான் எங்க ஆண்டவரை போக முடியும், உங்க சமூகத்தை தவிர எங்க ஆண்டவரை ஓட முடியும். கதறின நாட்கள், அநேக நாட்கள், பல ஆண்டுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உடனே என்ன சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்தா ஆண்டவர் உங்களை சாதாரணமாய் அழைக்க மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் அழைப்பார். ஆண்டவர் மோசே இடத்துல பேசுகிறார், மோசே நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, இந்த பூமியை, இந்த இடத்தை நீ என்ன அசட்டை செய்யாத. நீங்க இருக்கிற வீடு சும்மா சாதாரண வீடு நினைக்கிறீங்களா? ஒரு கோர வீடையா, ஒரு சின்ன வீடு, ஒரு சாதாரண ஒரு 10க்கு 10 தான். அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க படுத்திருக்கிற படுக்கையில தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்கைக்கு போகும் பொழுது நான் சொல்லிக் கொடுக்கிற கவனிங்க. நீங்க படுக்கைக்கு போகும் பொழுது அந்த படுக்கையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நல்ல சுகமான ஒரு தூக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல படுக்கையில நான் ஆண்டவரே நான் நித்திரை பண்ண போறேன். காலை எழுந்த உடனே என் அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அந்த பலத்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த கிருபைகளை கொடுங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு படுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல கடந்து வருவார். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். தேவனுடைய தரிசனம் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். தேவனுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டே இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா பிசாசு வந்து அமுக்குவது போல, பலவிதமான இருளின் ஆவி வந்து உன்னை பயமுறுத்துவது போல, பலவிதமான செய்களின் அனுபவம், பயங்கரமான அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் உடைய அந்த அறை முழுவதும் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப படுக்கைக்கு போகும் பொழுது தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீங்க போகணும். படுத்து பாருங்க, உடைய நித்திரை சுகமாய் இருக்கும். அல்லேலூயா. மோசேயை கர்த்தர் கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே மோசேக்கு ஒரு அசைன்மென்ட் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மோசே நீங்க வா, என்ன தெரியுமா செய்ற, ஒரு திட்டத்தை நான் கொடுக்கிறேன். சோ வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பின்னும் அவர் ஆபிரகாமின் தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்கமா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் அந்த அளவுக்கு பிரசன்னம் இருக்கும் ஐயா. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகம் எப்படி தெரியுமா? என்னைக்கு அப்படி பிரசன்ஸா இருக்கு. கவனிங்க, என்னை பாருங்க, என்னை பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகம் அப்படியே பிரசன்ஸா இருக்கு. அவங்க பாவத்தை பார்த்தா அப்படியே சீர் எழும்புவார்கள். அசுத்தத்தை பார்த்தா சீர் எழும்புவார்கள். ஏன் தெரியுமா? பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டையா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஆண்டவரை பார்க்கிறதுக்கு பயந்துட்டான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்?
அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னை பார்க்கறது இல்லையா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது இல்லையா, ஏன் இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, ஏன் இன்னும் திருமணம் நடக்கல, ஏன் இன்னும் குழந்தையின் பாக்கியம் கிடைக்கல, ஏன் இன்னும் இந்த வியாதி மாறல, ஏன் இன்னும் என் குடும்பத்துக்கு செவி கொடுக்கல, பிரச்சனை மாறல, கடன் பிரச்சனை மாறல. கவனிங்க, கர்த்தர் உங்களை ஊற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் ஐயா. கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க இயேசு என்னை பார்க்கல, தேவன் என்னை பார்க்கலன்னு சொல்லி, ஆனா உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நீ எங்க போற, என்ன பேசுற, எப்படி பார்க்கிற, எங்க நிக்கிற, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆமென். மனுஷன் முகத்தை மட்டும் தான் பார்க்கிறார், கர்த்தரோ உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் உன் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனத்தினுடைய கூக்குரலையும் அழுகையின் சத்தத்தையும் நான் பார்த்துக் கொண்டே இருக்கேன். கர்த்தர் சொல்றாரு. கீழே அங்க வாசிக்கும் பொழுது 8வது வசனம், வாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமுள்ள தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். நீ இருக்கிற இந்த இடம் போதாது, நீ இருக்கிற இந்த படிப்பு போதாது, இந்த வேலை போதாது, இந்த வீடு போதாது, இந்த வசதி போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த ஜெபக்கினி போதாது, இந்த வல்லமை போதாது, இந்த மகிமை போதாது, இந்த பரிசுத்தம் போதாது. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார், இருக்கிறத நீ பெருமைப்பட்டுக் கொள்ளாத, இருக்கிறது நீ போதும்னு சொல்லி நிக்காத. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீ போ, அடுத்த அடி தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து வைக்க வேண்டும். சே ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் கட்டுண்டவர்கள் கிடையாது, நீங்கள் அடிமைகள் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த இடத்தில் இருந்து உன்னை மறுபடியும் ஒரு புதிய இடத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். எகிப்தில் இருந்து அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஆமென். நடந்தது என்ன வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்பவே வா. மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஐயா. உன் குடும்பம் இன்றைக்கு அழிந்து போகாமல் இருக்கும்படி ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அவர்களை ஆதாயப்படுத்தணும், உன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும், உன் குடும்பத்தின் ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். மோசேயை கர்த்தர் வா, நான் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன். மோசே தான் பயந்துட்டு, ஆண்டவரே நான் திக்குவாயி மந்தனாவு, நான் ஆளு கொஞ்சம் கட்டையா இருக்கிறேன் ஐயா, நான் குட்டையா இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கிறேன், நான் படிக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியும், ஞானம் இல்லை. ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தெய்வம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை இந்த உலகத்தில் பைத்தியமாய் சுற்றி கொண்டிருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறாரியா. கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை நல்லா தட்டி. நீங்களும் நான் கர்த்தருக்குள்ளாக பைத்தியம் தான். இந்த உலகம் நம்மளை பார்த்து பைத்தியம் தான் சொல்ல, கிறிஸ்துவுக்கு நாம் பைத்தியம் தான். ஆமென். என் தேவனுக்கு நாம் பைத்தியம் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் மாத்திரம்
எனக்கு அந்த தகுதி இல்லையே. நீ ஐஏஎஸ் படிக்க முடியும், நீ ஐபிஎஸ் படிக்க முடியும், நீ கலெக்டர் வர முடியும், நீ டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரா வர முடியும், நீ மந்திரியா, நீ ஸ்தோத்திரம், நீ உலகத்தை ஆள்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். உன் பிள்ளைங்க டாக்டரா வர முடியும், இன்ஜினியரா வர முடியும், சயின்டிஸ்டா வர முடியும். அல்லேலூயா சொல்லிருக்கணும்ல, அல்லேலூயா சொல்லிருக்கணும்ல. அந்த ஞானத்தை கர்த்தர், அந்த கேப்பபிள், அந்த கெபாசிட்டி கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீ சிறுமைப்படுத்திக்கொள். எனக்கு அதனால முடியாது ஆண்டவரே, எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்ல, எனக்கு அந்த கேப்பபிள் இல்ல. I am not fit in this place. நான் இதுக்கு தகுதி இல்ல சொல்லாத, அறிக்கையிடாத. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமோடு அல்லேலூயா சொல்லுங்க. அறிக்கையிடாதீங்க. முதலாவது, நான் தகுதியே இல்ல ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே. பாவத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார், குப்பையிலிருந்து தான் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப ஆண்டவரை மாணிக்கமாய் ஜொலிக்கும்படியா ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்களே, அல்லேலூயா. யாருமே பிறக்கும் பொழுதே ஞானியா பிறக்கிறது இல்ல. ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தரே கற்றுக் கொடுக்கிறார். நீ ஒண்ணு சொல்ல, எனக்கு தகுதியே இல்ல. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது தான் இந்த இடத்துல கற்றுக் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவர் நான், சத்தமா சொல்லுங்க, சத்தமா வாசிங்க, நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் சொல்றாரியா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நான் உன்னோடு இருப்பேன். இயேசு என்னோடு இருப்பார். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். என்னால முடியும் சொல்லுங்க, என்னால முடியும். I can do. என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்க போனாலும் சரியா தம்பி தங்கச்சி, கவனிங்க, எல்லாரும் நினைப்பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களே, என்னால இந்த படிக்க முடியாது, என்னால இந்த வேலை செய்ய முடியாது, என்னால இந்த வீட்டை கட்ட முடியாது, என்னால எதையும் செய்ய, என்னால தகுதியே இல்ல. தகுதி இல்ல தானே? அப்படித்தான் நினைக்கிற. இப்பதான் நீ கரெக்டான ஃபிட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லி நீ நினைக்கிறியோ, நீ தான் ஃபிட். அல்லேலூயா சொல்லுங்க. 6 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கர்த்தர் படித்தவனை தேடவில்லை, பட்டதாரியை கர்த்தர் தேடவில்லை, பட்டதாரியை கர்த்தர் தேடவில்லை. ஓ அழகுள்ளவனே சோத்திரம், நல்ல பலசாலி கர்த்தர் தேடவில்லை. படிக்காத சோத்திரம், அதாவது மந்த நாவு, சிக்குவாயுள்ள சரீர குறைபாடுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் தேடினார். அல்லேலூயா. உன் சரீரத்தில் இருக்கிற குறைபாடு உன்னை எந்த விதத்தில் மட்டுப்படுத்த முடியாது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கய்யா. அல்லேலூயா. உன் சரீரத்தில் குறைபாடு உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அதை தடைப்படுத்த முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு உலாவினார், உன் குடும்பத்தோடு கடந்து வந்தார். உன் குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் கண்மலையின் மேல் வைத்து கட்டி ஆசீர்வாதத்திலே உயர்த்துகிறவராய் கர்த்தர் கடந்து வருவார். அந்த தகப்பன், உயிருள்ள தகப்பனை இன்னைக்கு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்களை நேசிக்கிறார், அந்த கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என்ன நடந்தது வாசிச்சு பாருங்க. நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை சொல்லுங்க, கரங்களை சொல்லுங்க. இதுதான் அடையாளம். ஆமென். நான் இன்னைக்கு அடையாளமா மாறணும், நான் இன்னைக்கு அடையாளமா மாறணும். இயேசு என்னோடு இருக்கிறார்ல, நான் உலகத்தை ஜெயிக்க போறேன். ஆண்டவர் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்க போறார், இந்த படிப்பை கொடுக்க போறார், இந்த வேலையை கொடுக்க போகிறார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். இதை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லிருங்க ஐயா. உலக பார்த்து இவன் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தான் நினைக்குது. நாம தான் ஆளா நின்னு காமிக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இவனெல்லாம் தகுதி இல்லாதவன்,
இவன் வந்து நிக்கிறதுக்கு லாய்க்கலாதவனே உலகம் பார்த்து கை கொடிச்சிருக்குதுல, கர்த்தர் நம்மை தான் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்னோடு இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? என்னை உயர்த்துவதுதான். ஆமென். ஒருத்தனை கீழே தள்ளின மேல வரதில்ல, மாறாக என் இயேசுவுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலேறி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய அடையாளம். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவோட அடையாளம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அடுத்தது வாசிக்க, சீக்கிரம் நான் கடந்து போகிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? எந்த நாமத்திலேயே நீ ஜெபிக்கிற, எந்த நாமத்திலே நீ துதிக்கிற, அவருடைய நாமம் என்ன? இயேசு இயேசுன்னு சொல்லி போறியே, அவர் உன்னை உயர்த்துவாரா? முடியும், உயர்த்த முடியும். அவர் இன்னைக்கு உயிருள்ள தெய்வமாய் என் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். நான் ஏதோ ஒரு ஐடியல் வர்ஷிப் பண்ணதுக்காக நான் ஆண்டவரை தேடிட்டு வரல. ஏதோ சிலுவையில ஏதோ சோத்திரம் ஒரு ஒரு ரூபத்துல நான் ஆண்டவரை தேடக்கூடிய வரல. மாறாக என்னுடைய ஜீவனோடு கலந்து இருக்கிற அந்த தகப்பனை என் இருதயத்தில் உள்வாங்கிக் கொண்டு அவரோடு நடக்கும்படியாக நான் கடந்து, அவருடைய நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. அதுதான் என்னுடைய அடையாளம். இந்த உலகத்துல நீங்க சொல்ல முடியுமா? அதுதான் என் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுதான் தேவனுடைய அடையாளம், அதுதான் தேவன். அந்த தெய்வத்தை தான் இன்னைக்கு நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க. அவர் இன்றைக்கு உங்களை உயர்த்த முடியும். உங்கள் கட்டுகளை இன்றைக்கு அவர் மாற்ற முடியும். உங்கள் பாடுகள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியும். உங்களுடைய குறைச்சலை கர்த்தர் நிறைவாக்க முடியும். அல்லேலூயா. என்னால் முடியுமா என்று சொல்லித்தான் நீ நினைச்சிட்டு இருக்கிற? என்னால் முடியுமா? என்னால் சாதிக்க முடியுமா? என்னால் நிற்க முடியுமா? என்னால் பார்க்க முடியுமா? என்னால் ஓட முடியுமா? முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னால் முடியும், என்னால் முடியும். பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் கர்த்தருக்காக நீடித்த நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது அப்படியே எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தகப்பன் இன்றைக்கு ஓடும்படியாக, சாதிக்கும்படியாக அபிஷேகத்தை இந்த இடத்தை விட்டு உங்களை அனுப்ப போகிறார். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்க்கும்படியாக உன் பக்கத்தில் இறங்கி வருகிறார். தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நீ எங்கும் எங்கு வேடிக்கை பார்க்காதே. இப்பொழுது கர்த்தர் உலாவுகிற நேரம், அசைவாடுகிற நேரம், கிரியை செய்கிற நேரம், வல்லமையோ இறங்கி வருகிற நேரம். அந்த தகப்பன் இன்றைக்கு உங்களோடு உயிரோடு கூட உறவாடும்படியாக இப்பொழுது இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவினுடைய மகிமை, இயேசுவுடைய அக்கினி வல்லமை இப்பொழுது உங்கள் நடுவில் இறங்கி வருகிறது. எல்லார் கண்களை மூடி, எல்லார் கண்களை மூடி. இயேசப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக, உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நான் விழுந்து கிடக்கிறேன். அல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே. சொல்லுவோமா? கிருபையே, 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்
செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போதும் தேடி வந்த கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போதும் தேடி வந்த கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை எல்லாருமே இருக்கிற இடத்தில் இருந்து எழுந்து கரங்களை உயர்த்தி, ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்துகிற தேவனுடைய கிருபை இன்றைக்கும் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறது. இயேசுவே, என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா, என்னுடைய கரத்தை பிடித்து என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. தகுதியில்லாத மோசையை கொண்டு ஆண்டவரே அமிழ்ந்து போய் கிடந்த ஆண்டவரே அடிமைப்பட்டு கிடந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த தேவனுடைய வல்லமை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காண்பித்து, தேவனுடைய நாமத்தை காண்பித்து எப்படி ஆசீர்வதித்தீரோ அதே போல ஆண்டவரே இப்பொழுதும் இந்த இடத்திலே நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு மேலாக நம்முடைய வல்லமையின் கரத்தை நீர் வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும். பிள்ளைகளுக்கு அனுகிரகத்தை கொடுங்கப்பா, நல்ல கிருபைகளை கொடுங்க, நல்ல தாளந்துகளை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபத்திலே தன்னுடைய ஆண்டவரே இஷ்டத்தின்படி நடவாதபடிக்கு, வாலிபனே உன் சிறுசிகளை நினை என்று சொன்ன தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு தேவனோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அனுகூலத்தை உண்டாக்கும், எல்லா பலவீனத்தை கற்ற மாற்றும், எல்லா வியாதிகளை கர்த்தர் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கட்டுகள் அழிந்து போவதாக. பிள்ளை சூனிய கட்டுகள், ஏவல் கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்லப்பா ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். என் தேவனுடைய கரத்தில் இருந்து பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, வீடுகள் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல வீடுகளை கொடுங்க, நிலங்களை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, நல்ல அரசாங்க வேலைகளை கொடுங்க, வெளிநாட்டு வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளையின் பாக்கியத்தை கொடுங்க, திருமண காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். எல்லா வழக்குகள், பிரச்சனைகள், கேஸ் போராட்டத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் இருக்கிற இடத்தை சுற்றிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. எல்லா பிரிவினையின் ஆவிகளை எடுத்து போடுங்க. சண்டை போடுகிற பொல்லாத ஆவிகளை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கொடுங்க, தெய்வீக பாதுகாப்பை கொடுங்க. ஜெப ஆவி எழும்பட்டும், ஜெப அக்கினி எழும்பட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளால் இவர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும்படியான ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளைகளுக்கு என் தகப்பனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். ஆமென், ஆமென்.